பல்வேறு மாவட்டங்களில் நடந்த நிகழ்வுகளை சுருக்கமாக விரைவுச் செய்திகளாக இப்பொழுது பார்க்கலாம். திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் ஆடிப்பூரம் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு சிம்ம வாகனத்தில் எழுந்தருளிய பராசக்தி அம்மனை பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் ஆடிப்பூர பிரம்மோற்சவ விழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து 10 நாட்களும் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டு வந்தது. தொடர்ந்து 10வது நாளான இன்று பராசக்தி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி கோயிலின் 4 மாட வீதிகளை சுற்றி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள ராஜகோபால சுவாமி கோயிலின் ஆடிப்பூர திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற தேரோட்டத்தில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ராஜகோபால சுவாமி கோயிலில் செங்கமலத்தாயார் ஆடிப்பூர பிரம்மோற்சவம் கடந்த 10 நாட்களாக கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வந்தது. நாள்தோறும் வீதி உலா நடத்தப்பட்ட நிலையில் இதன் நிறைவாக ஆடிப்பூர தேர் திருவிழா நடத்தப்பட்டது. தமிழ்நாட்டிலேயே ராஜகோபுரத்தின் உள்ளே பிரம்மாண்டமான தேரோட்டம் நடைபெறுவது மன்னார்குடி கோயிலில் மட்டும்தான் என்பது குறிப்பிடத்தகுந்தது. தஞ்சையில் பாதாள சாக்கடை பணியின் போது மண் சரிவு ஏற்பட்டதில் உயிரிழந்த தொழிலாளிக்கு மாநகராட்சி சார்பில் 20 லட்சம் ரூபாயும் குடும்பத்தில் ஒருவருக்கு பணி ஆணையும் வழங்கப்பட்டது. கடந்த 5ஆம் தேதி 20 அடி ஆழத்தில் தொழிலாளர்கள் பாதாள சாக்கடை பணியில் ஈடுபட்டிருந்த போது பணி முடிந்து மேலே வரும்போது மண் சரிவு ஏற்பட்டதில் ஜெயநாராயணமூர்த்தி என்பவர் உயிரிழந்தார். அவரது குடும்பத்திற்கு தமிழ்நாடு அரசு சார்பில் 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டது. மேலும் நிவாரணமாக 30 லட்சம் ரூபாய் வழங்க கோரியும் குடும்பத்தினர் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கவும் வலியுறுத்தி அவரது உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து ஆணையர் கோட்டாட்சியர் சார்பில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் 20 லட்சம் ரூபாய் வழங்குவதாகவும் ஜெயநாராயணனின் மனைவி மற்றும் தங்கை இருவருக்கும் அரசு பணிகளுக்கான ஆணைகளும் வழங்கப்பட்டன.